சில நினைவுகள் கடந்த காலத்திலேயே நிற்காது. அவை நம்மோடு நடந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு சுமையா சுமந்து கொண்டே தான் இருக்கும். கைகள்ல இல்ல, மனசுக்குள்ள. சில நேரம் நம்ம வயசு பெரிதா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள இருக்க ஒரு குழந்தை அந்த வலியோட அங்கேயே நிற்கும். கேட்கப்படாத வார்த்தைகள், முடங்கி போன கனவுகள், விடை கிடைக்காத கேள்விகள். இந்த சுமை சத்தம் இல்லாம வருது, நம்ம நினைவுகள்ல, நம்ம செயல்ல. ஆனா குணமாகிறது ஓடி போறதால இல்ல, கேட்க ஆரம்பிச்சதால தான். அதனால நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். பேப்பர் எடுத்து நம்ம மனசை இறக்கி வைக்கிறோம். அந்த உள்ளிருக்கும் குழந்தைக்கு ஒரு குரல் கொடுக்கிறோம். தவறுன்னு சொல்லாம அது சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிறோம். மெதுவா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். மூச்சை கவனிச்சு அந்த அமைதியில நம்மையே மறுபடியும் சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம உடலுக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம். மனம் அடப்பிடிச்சுட்டே இருந்தத உடல் வெளியே விட ஆரம்பிக்கும். இப்படியே ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மூச்சும் கடந்த காலத்தின் பிடிய தளர்த்துது. மெதுவா அந்த சுமை குறைய ஆரம்பிக்குது. கடந்த காலம் மாறினதுனால இல்ல, ஆனா அது இனிமே நம்மளை கட்டுப்படுத்தாததால. அந்த உள்ளிருக்கும் குழந்தை இனிமே சுமையா இருக்க வேண்டியதில்லை. அது நம்ம பக்கத்துல நடக்குது, பாதுகாப்பா, சுதந்திரமா. ஒரு நாள் நமக்கே புரியும், நம்ம கடந்த காலத்துல இருந்து இப்ப நம்ம ஓடல, நம்ம முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சுமை இல்லாம முழுமையா. குணமடைவது நீ யாரா இருந்தேன்னு மறப்பது இல்ல, அவரை சுதந்திரப்படுத்துறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.